இன்னைக்கு நம்ம முதல்வர் விஜய் சார் சஞ்சய் பத்தி தான் பேச போறோம். இன்னைக்கு உள்ள சின்ன வயசு பசங்க எல்லாரும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, சஞ்சய்ல உள்ள இந்த எளிமையை கடைப்பிடிங்க. நிதானம், பொறுமை, குடும்பத்துல பாசம், அப்பா, அம்மா, தங்கச்சிய மதிக்க தெரிஞ்சு, இந்த நல்ல குணங்கள எடுத்துக்கோங்க. அவரு அளவுக்கு சொத்து இல்லைன்னு நினைக்காதீங்க. அவர் அந்த சொத்துக்கள பெருசா நினைச்சிருந்தா, இப்படி ஒரு வாயில எளிமையான வார்த்தைகள் அவர் வாயில வராது. பரவால்ல நமக்கு இருக்கிறது போதும்னு நல்ல மனசோட வாழுங்க. அவர் நினைச்சிருந்தா ஒரு ஏரோப்ளேனே வாங்கி அத தனக்கு சொந்தமாக்கியிருக்கலாம். அதிலேயே வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவரு பைலட்டா வரணும்னு நெனச்சாரு. அப்புறம் கிரிக்கெட்ன்னு சொன்னாரு. இதெல்லாம் பணம், பேரு, புகழ், அந்தஸ்து, காரு, பங்களான்னு இருக்கிறவங்க வாயில இதெல்லாம் வராது. அதேபோல அப்பா, அம்மா எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சு இருந்தாலும், அதெல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு குடுக்கட்டும். நம்ம விஜய் சாரே அப்படித்தானே! அவருக்கு இருக்கிற பேரு, புகழ், பணம், அந்தஸ்துன்னு நிறைய போதும் போதுங்கிற அளவுக்கு இருக்கு. ஆனாலும் நம்ம வளர்ந்ததுக்கு காரணம் இந்த தமிழ் மக்கள் தான். நாம ஏதாவது செய்யணும்னு சேவை செய்ய வந்து, ஊழல் இல்லாத ஆட்சி, லஞ்சம் இல்லாத ஆட்சின்னு குடுத்துட்டுருக்கிறார். உங்கள யாருன்னு இந்த உலகத்துல நிரூபிங்க. அதேபோல குடும்பத்துல உள்ளவங்கள மதியுங்க. நல்லா பாசமா இருங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்னா, அது நம்ம விஜய் சார் நமக்கு முதலமைச்சரா கிடைச்சது தான். அதே போல தான் ஒரு பையனும் இருக்கிறாரு. இந்த மாரி பிள்ளைகள பார்க்கும்போதே ஆசையா இருக்கு. அதுபோல உங்களையும் எல்லாரும் சொல்லணும். அது மாரி எளிமையாகவும், ஆடம்பரம் இல்லாமலும், அதே நேரத்தில் உதவி செய்ற குணமும், பாசமாகவும், பக்குவமாகவும் நடந்துக்கோங்க. அதுவே நீங்க உங்க அம்மா, அப்பாவுக்கு ஒரு பெரிய சொத்து. உங்க ஃப்ரெண்டுங்க அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு பெரிய கிஃப்ட்டா நெனப்பாங்க. உங்களோட இந்த குணம். இத கடைப்பிடிங்க. அது போதும்.